வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம உளுந்த ஊற வச்சுருக்கோம். இந்த உளுந்தில் கருவடம் செய்யலான்னு, அதாவது வெங்காயம் சேர்த்து ஒரு மெத்தடு, வெங்காயம் சேர்க்காமல் ஒரு மெத்தடில் நான் சும்மா ஒரு வழக்கு உளுந்து மட்டும் ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒரு 2 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ இதை நான் இன்றைக்கி நார்மலாக கிரைண்டர் போடுறதுனால கிரைண்டரில் அரைக்க போகிறேன். வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ அந்த உளுந்து அரைப்பட்டு அரைஞ்ச உடனேயும் காமிக்கிறேன். இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிட்ருக்கேன். நம்ம 2 வித வடம் போட போகிறோம். அதனால் வெறும் உளுந்து மட்டும் வச்சு, இன்னொன்று இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி கையில் நல்லா மசிச்சு விடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2 டம்ளர் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோடு உரித்து அதை மிக்சி ஜாரில் சும்மா பல்ஸ் மோடில் இப்போ ஒரே திருப்பி இப்படி திருப்பிட்டேன். அது பாருங்கள், நம்ம பொடியாக நறுக்கி கையில் பிசைஞ்சு விட்ட மாதிரியே வந்துடுச்சு. நீங்கள் ரொம்ப இதில் போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப மாவாயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நறுக்கி கையில் பிசைஞ்ச மாதிரி இந்த அளவுக்கு பல்ஸ் மோடில் ஒரு திருப்பி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்க்காம வெறும் உளுந்தை மட்டும் வச்சு போடக்கூடிய கருவடத்துக்கு 2 மிளகாய் வத்தலை இந்த மாதிரி உடச்சி போட்டுட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறமா சால்ட்டு நான் இதிலேயே போட்டுட்டேன் நல்லா மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக. அப்புறமா 2 ஜீரகத்தை போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மசிச்சுட்டு அந்த உளுந்து மாவை இதோடு சேர்த்து எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி மிளகாய் வத்தல் இதெல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதில் வெங்காயம் போடாமல் செய்யக்கூடிய வடாத்துக்கு மாவை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதை நம்ம உருட்டி தாம்பாளத்தில் வச்சிடலாம். நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டு காய வைக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் தாம்பாளத்தில் வைக்கிறேன். நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் பிளாஸ்டிக் ஷீட்லேயும் வச்சிடலாம். நல்ல வெயிலில் காயணும். இது ஒரு குட்டி ஸ்பூனில் கூட நீங்கள் எடுத்து குட்டி குட்டியாக வைக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து செய்யக்கூடிய வடாத்துக்கு ஒரு 10 மிளகாயை இந்த மாதிரி 2 ஒடிச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சாச்சு. இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நான் பொடிச்சிட போகிறேன். ஏன்னா கருவேப்பிலையை தனியாக போட்டோம் அப்படின்னா பொடியாக கட் பண்ணி போடணும். இருந்தாலுமே அது கொஞ்சம் மாற்ற மாதிரி இருக்கும். அதனால் இதோடு சேர்த்து இதையும் ஒரு சுற்றி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலையும் நான் இதோட சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, இப்போ இந்த பொடிச்சதையும் உளுந்தோடையே சேர்த்து கிரைண்டரில் ஒரு சுற்றி வெங்காயத்தோடு எடுத்துட போகிறேன். இதோடையே சேர்த்து நம்ம இதையும் போட்டு வச்சுக்கணும். அப்போ நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம பழிச்சு எடுத்துடலாம். நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக கலந்துக்கிறது பொதுவாக இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை ஈஸியாக முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த வெங்காயம் உளுந்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா பாருங்கள், மாவு ரெடி ஆயாச்சு. இதோட நம்ம வெங்காயம், பூண்டு எல்லாம் பொடியை நான் கட் பண்ணதையும் பல்ஸ் மோடில் போட்டு ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கிறதுனால எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி கலந்துடணும். இதோட உப்பும் பச்சை கடுகும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அப்படியே உருட்டி வைக்க வேண்டியது தான். இப்போ கலந்துட்டு உருட்டி வைக்கிறப்ப காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தாம்பாளத்தில் குட்டி உருண்டையை நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா மாடியில் காய வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது இப்போ வடை நல்லா காஞ்சாச்சு 2 நாளாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வெறும் உளுந்தில் செஞ்சது. இது நம்ம உளுந்தில் செஞ்சுருக்கோம்.
வெங்காயம் சேர்க்காம உளுந்தில் செஞ்சது. பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இது வெங்காயம் போட்டது. இதெல்லாம் வந்து நீங்கள் கீரை பண்ணுறப்ப வத்த குழம்பு இதிலெல்லாம் நீங்கள் பொரித்து போட்டிங்க அப்படின்னா சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இதை பொரிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது உளுந்து மட்டும், இது வெங்காயம் சேர்த்தது. இப்போ நம்ம விரத நாட்களில் இந்த வடாத்தை மட்டும் நம்ம கீரைக்கோ இல்லை வத்த குழம்புக்கோ போட்டுக்கலாம். இது மற்ற நாட்களில் இந்த வெங்காயம் சேர்த்ததை நாம் யூஸ் பண்ணலாம். அப்படியே ரொம்பவே நல்லா முறுமுறுன்னு பாருங்கள், அவ்வளோ சுவையாகவும் இருக்குது, வாசமாகவும் இருக்குது. பொரிக்கிறப்பயே வெங்காய வாசம். இந்த மாதிரி சமையல் குறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய சமையல் குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.